அக்கா, அவளை திட்டாதீங்க. இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க முழுக்க நானே சொந்தமா எடுத்த முடிவு. வழக்கம் போல தயவு செஞ்சு இதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். சித்தி, என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இந்த குடும்பத்துக்காக நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்படுவோம். என்னாச்சுக்கா? சரி அண்ணாமலை, உனக்காக நாங்க சம்மதிக்கிறோம். அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வான்மதி என் அக்கா தான். இருந்தாலும் இத்தனை வருஷம் நீங்க பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் திடீர்னு அக்காவை பாத்துக்க சொன்னா அவளால எப்படி முடியும்? ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்னத்த பண்றது? எனக்கு பயமா இருக்கத்த. பயப்படாத வெண்ணிலா, நான் இருக்கிறப்போ என்ன மீறி என்ன நடந்துரும்? ஒரு நாள் தானே. அப்படி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நான் சமாளிச்சுக்கிறேன். நீ தைரியமா இரு. ஒரு நாளா இனிமே மொத்தமா நான் தான். பவர் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் வான்மதி. தேங்க்ஸ் சார். நீ மட்டும் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டேனா உன் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதனால நல்லபடியா பண்ணு. காலேஜ் போற பொண்ணுக்கு கையில பணம் வந்துட்டா கவனம் படிப்புல இருக்காது. அதே மாதிரி காலேஜ் போற பொண்ணு கையில காசு இல்லாமலும் போக கூடாது. இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. ரொம்ப தாராளம் தான் அண்ணி. என்ன அருவிக்கு 5000 கொடுத்ததெல்லாம் ஷாக்கா இருக்கா? அருவிக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லார் அக்கவுண்ட்டுக்கும் 50,000 சென்ட் பண்ண போறேன். உங்க இஷ்டப்படி தாராளமா செலவு பண்ணலாம். என்னது 50,000? வான்மதி, எதுக்குக்கா எல்லாருக்கும் 50,000? என்னடி கேள்வி இது? எல்லாருக்கும் தேவை இருக்கும்ல, ஆசைப்பட்டதை வாங்கிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அக்கா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பணத்துல இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்துல இருக்கு. எங்களுக்கு அந்த பாசம் மட்டும் கிடைச்சா போதும்க்கா. இந்த பணம் எல்லாம் வேண்டாம். இவ ஒருத்தி பாசம் பந்தோன்னு பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிக்கிட்டு லைஃப கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணணும்டி. உனக்கு வேணானா விடு, மத்தவங்களாவது ஹாப்பியா இருக்கட்டும். வான்மதி, எங்க யாருக்கும் பணம் தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு தேவையும் இல்ல. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு. அக்கா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஆளுமை இல்ல, அத பாதுகாக்கவும் தெரியணும். அது எப்படின்னு அண்ணாமலை அத்தை கிட்ட கேட்டு நீ கத்துக்கோ. நான் அவங்க கிட்ட கத்துக்கணுமா? லீடர்ஷிப்னா என்னன்னு இன்னைக்கு ஒரு நாள்ல நீங்க எல்லாரும் என்ன பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. வான்மதி, நீ ரொம்ப ஓவரா போற. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இப்பவே சித்திக்கிட்டே சரண்டர் ஆயிடும். என்னது, நான் சரண்டர் ஆகணுமா? என்னங்க நீங்க? உங்க சித்திக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்ல? கவலைப்படாதீங்க, உங்களை எப்படி பெருமைப்பட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஆமா, நீங்களும் உங்க தம்பியும் சூப்பரா வீடியோ கேம் விளையாடுவீங்கல்ல, பேசாம அத ஒரு பிசினஸா பண்ணுங்க. ஃபண்டெல்லாம் நான் அப்ரூவ் பண்றேன். எனக்கு ஃபண்ட் நீ அப்ரூவ் பண்றியா? ஏன் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு நான் தான் எல்லாம். சோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க. பார்லருக்கு போகணும்னா வெளிய போய் தானே ஆகணும். நம்ம வீட்லயே 6 லேடிஸ் இருக்கோம். நாம எதுக்கு பார்லருக்காக வெளிய போகணும்? பேசாம
வீட்லயே ஒரு பியூட்டிஷியனை வேலைக்கு வச்சுட்டா? ஐயோ, நீ என்ன சொல்ற? வீட்லயே பியூட்டிஷியனா? ஆமா அத்தை, நாம ஏன் தேவையில்லாம அலையணும்? நாம இருக்கிற பிஸிக்கு பார்லருக்குலாம் போக முடியுமா? என்னத்த நான் சொல்றது? நீ சொன்னா சரிதாம்மா. பாத்தீங்களா, அண்ணாமலையத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் எடுக்கிற முடிவு எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். ஓகே, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். முதல்ல ஆபீஸ்க்கு போறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட இல்லையா? ஆல் தி பெஸ்ட் வான்மதி, நல்லா பண்ணு. கண்டிப்பா அத்தை. தேங்க்யூ. வெனிலா, ஆபீஸ்ல நான் பிஸியா இருப்பேன். சோ லஞ்சுக்கு என்னால வர முடியாது. நீ என்ன பண்ற? நான் சொல்ற டிஷ் எல்லாம் சமைச்சு ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பு, சரியா? சரிக்கா. நீ பாட்டுக்கு நார்மலா சமைக்கிற மாதிரி இந்த குழம்பு, சாம்பார், பொரியல்னு பண்ணிடாத. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. மட்டன் சூப், சிக்கன் கிரேவி, அப்புறம் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, அப்படியே கொஞ்சம் சிக்கன் 65. அப்புறம் இந்த சூப்ல பெப்பர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஓகேவா? என்னடா அக்கா சமைக்க சொல்றனேன்னு ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு பொறுப்பு மொத்தமா என் கைக்கு வந்துச்சுன்னா